நம்ம தமிழ்நாட்டில் யூனியன் பேங்க்லேருந்து ஒரு புதுசாக நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகார வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு இருக்கும். இது பர்மனெண்ட்டான ஜாப் தான். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போது 43,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்காக வந்து பார்த்தீங்கன்னா 250 வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்காக 250 வேக்கன்சியும் வந்து டோட்டலாக 500 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே 48,480 ரூபாயிலிருந்து 85,920 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிஇடபிள்யூஎஸ் அண்ட் யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 500 வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேக்கன்சி வந்து இருக்குது, இதில் கிடையாது. இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்காக 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம கீழே வந்து பார்க்கலாம். ஆனால் கிராஜுவேட்டில் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். மற்றும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ அல்லது சிஎம்ஏஓ அல்லது ஐசிடபிள்யூ அல்லது சிஎஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து எம்பிஏ, எம்எம்எஸ் அண்ட் பிஜிஎம் அண்ட் பிஜி, பிடிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயராவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும். இவங்க சொல்கிறது என்னென்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷரே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிஎஸ்பிஓ அல்லது பிஎஃப்எஸ்ஐஓ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மஸ்ட்டாக வந்து கேட்கல, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படும். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி அண்ட் ஐடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்டெக் அண்ட் 5 இயர் ரெகுலர் கோர்ஸஸில் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஐடிஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், மெஷினிஸ்ட் அண்ட் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு 1 இயராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதனால இருக்கணும் அப்படின்ற ஒரு டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று டேட்டா அனலைசிஸோ அல்லது நெட்வொர்க்கிங்கோ அல்லது சைபர் செக்யூரிட்டியோ அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்டோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜர் ஐடிஐக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும்
மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனோ, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனோ, அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர் ரிலாக்ஸேஷன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகிரியில் உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனோ, அண்ட் பென்ஷன் பர்சனுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி வந்து நிறையவே ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாமும் இருக்கலாம் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறது அல்லது இன்டர்வியூ வந்து இருக்குமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காகவும் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்காகவும் இருக்குது. அப்படி எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் என்ன, அண்ட் இன்டர்வியூ வச்சாக்க அதுக்கான இன்டர்வியூ வந்து என்னென்ன கொஷின் வந்து கேட்கப்படும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கான சர்வீஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ட்ரைனிங் பீரியடை வந்து முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்மனெண்ட், அதாவது இந்த பாலிசி இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாபை வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அண்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருந்தால் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 வரும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஆபிலிட்டியோட 25 மார்க்கும், அண்ட் ரீசனிங்கில் வந்து 25 மார்க்கும், அண்ட் இங்கிலீஷில் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு 25 மார்க் இருக்கும். அண்டு பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 150 கொஷின்ஸு. அண்டு மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 225 மார்க் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.50 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஸிங்கோ அல்லது குரூப் டாஸ்கிங்கோ வந்து கொடுப்போம் அப்படின்னா அதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. குரூப் டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் மினிமம் குவாலிஃபை வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுத்தாலே போதும். ஜென்ரல் நாலேஜில், அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி வந்து 25 மார்க் எடுத்தாலே போதும். மற்ற கேண்டிடேட் வந்து 22.5 மார்க் எடுத்தாலே நீங்கள் போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பர்சனல் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான கொஷின் தான் கேட்பாங்க. அண்டு ஃபைனல் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயோ அல்லது உங்களுக்கு இன்டர்வியூவோட மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து இது வரைக்கும் எக்ஸாம் வந்து வச்சதில்லை. எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போதே உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் சென்டர் வந்து கிட்ட வந்து எந்த எக்ஸாம் சென்டர் இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கான 177 ரூபாயும் வித் ஜிஎஸ்டியோட சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேண்டிடேட் அதர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய் உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு 1150 ரூபாய் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் அவங்க விடுறதை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும்.
அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். சரிங்களா? அப்ளை பண்ணுறது எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்ளை பண்ணி செலக்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கான சேலரி வந்து இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. சரிங்களா? அதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து இருக்கும். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.